எக்ஸசைஸ் 3.8ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல செகண்ட் சம் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு கிவன் கொஸ்டின் அப்படியே ரீட் பண்ணு. டேய் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு கேட்டிருக்க. செகண்ட் கொஸ்டின் ஒன்றில் செகண்ட் அப்படியே கொஸ்டின் ரீட் பண்ணு. ஏன்னா அதில் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தா நான் தான் பண்ணணும். அதுக்காண்டி சொல்கிறேன். சொல்லு. ஆ ஆ குட். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாரு. அரேஞ்ச் பண்ணலை. இந்த கணக்கை வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் பெரிய நம்பராக இருக்கணும். அதையும் பார்த்துக்கோ. சரி, எப்பயுமே அந்த சைடு கடைசியில இருந்து வா. கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் இருக்கணும். இருக்கு கரெக்டா. 42x இருக்கு. இது இங்க இருக்கக்கூடாது, இங்க வரணும். இது இங்க வரணும். -28x³ வரணும் இங்க. சாரி, எக்ஸ் ஸ்கொயர். சாரிடா, எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸுக்கு எடுத்து அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எங்கே இருக்கு? 37x². அதுக்கு அடுத்து -28x³. இது பிளஸ் தான். ஏன்னா பிளஸ் தானே முன்னாடி. ரைட், முன்னாடி அப்படியே கொண்டு வா. 4x⁴. அப்போ இதுதான் முழுமையான கணக்கு, கரெக்டான கணக்கு. அதனால கணக்கு முதல்ல சரியா இருக்கான்னு பார்த்துக்கோ. நீ மேலே லவக்குன்னு எடுத்து எழுதி செஞ்சிடாத. வேற 37 முன்னாடி எழுதுனா வெளியே எடுக்க முடியுமா? கணக்கை நீனே எடுத்து எழுதுற 37 சொல்லி முன்னாடி எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்க. எப்படி 37 வெளியே வரும்? ஸ்கொயர் ரூட் 37 வராது. 36னா 6 என்ன வரும்? 37 வராது. அதனால பார்த்துக்க, அப்படியா சுதாரிக்கணும். அரேஞ்ச் பண்ணுறத கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு அம்மா கவனிச்சுக்கோ. அப்படியே ஃபர்ஸ்ட்டு கோ எஃபிஷியண்ட்டை வச்சு செய்கிறேன். சரிங்களா? பார்த்துக்கோ, மறந்துடாத. அதுக்கப்புறம் வேணா எக்ஸை இன்க்ளூட் பண்ணி செய்வோம். ரைட்டு, நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுதுறேன். 4 -28 37 42 9. கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் வெளியே எடுக்கையில் 2 2s are 4. இந்த 4 தான் கீழே எழுதணும். புரியுதா? இது +4னால என்ன 4? சைனை மாத்திட்டு அடிக்கணும். ரைட், நெக்ஸ்ட் 2 நம்பர் கீழே இறக்கணும். இந்த 6 பண்ண வேண்டியதில்லை, சும்மா உனக்காண்டி. -28 37. இதை 2ஆல தான் பெருக்கணும். எந்த நம்பர் இருந்தாலும் சரி, மனசுக்குள்ள வச்சுக்கன்னு சொல்லிட்டேன். 2 2s are என்ன வந்துடும்? 4. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? -28 / 4. அடிச்சா என்ன வரும்? மைனஸ். எல்லாம் 28. -7 -7 -7 அப்படி போட்டு இப்படி ஹோலா போட்டுக்க. பிளஸ் 49 மைனஸ், இது பிளஸ்டா, -28 தள்ளி எழுதிக்க. -28 49. இங்க பாரு, கீழே தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு மேல பார்க்க கூடாது. -49னா சாரி 28னா பிளஸ்ன்னு மாத்திக்கோ. அடுத்து +49னா அப்பதான் அடிக்க முடியும். பார்த்துக்க சொல்லிட்டேன். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இது 37 -42 மைனஸ் பார்த்துக்க. +37 -42. பொறுமையா -49 37 இப்படித்தான் போட்டு கழிக்கணும். பெரிய நம்பர் தான் மேல இருக்கணும். 9 2 சாரி 9ல 7 போச்சுன்னா 2 4 1 மைனஸ். பெரிய நம்பர் மைனஸ் தானே, அப்ப -12ன்னு அர்த்தம். அடுத்த 2 நம்பர் 42 9. புரியுதான்னு பாரு பொறுமையா. தெரியுது. வெயிட். இப்ப மேல என்ன இருந்துச்சோ அதை 2ஆல மல்டிப்ளை பண்ண சொன்னோம்ல. -7 இங்கேயும் போட்டியா? அதையும் பார்த்துக்கோ. -7 அங்கேயும் போட்டியான்னு பார்த்துக்கோ போட்டிருக்கியான்னு மேல. இந்த போட்டிருக்கேன் பாரு மேல. சரியா? பார்த்துக்கடா. இந்த 2 2s are என்ன ஆயிரும்? 4. 7 2s are 14. சரியா? ரைட்டு. இப்ப பொறுமையா இங்க என்ன நம்பர் இருக்கு? -12 / 4 -3 அடிச்சா 3 4s are 12. இப்ப -3 -3 இங்கேயும் போட்டுக்க. -3 மைனஸ் 9 மைனஸ் பிளஸ் 42 மல்டிப்ளை பண்ணி பாரு. 4 3s are 12. என்ன 12? -12. அப்படி நேரம் இழுத்துக்கு கீழே உள்ள கோட்டை. -12 42 9 பிளஸ் அடிச்சுட்டா தூரம். இப்போ ஆன்சர் எழுதையில பார்த்து நிதானமாக எழுதிக்கும். அந்த கொஸ்டினை எழுதிட்டு டைரக்டாக உள்ள கொஸ்டின் தான் எழுதணும். என்னடா ஃபர்ஸ்ட் என்னச்சு? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சொல்லு. 4x⁴ -28x³ x² 42x. இது எழுதிட்டு ஆன்சர் எழுதையில மேலே பார்த்து எழுது.
ஆன்சர் எழுதையில மேலே பார்த்து எழுதிக்க. 2 வந்துச்சு, -7 வந்துச்சு, -3 வந்துச்சு. அந்த மேலே இருக்கு பாரு. கோசன் சொல்லுவீங்க அந்த இடத்துல இருக்கு பாரு. தெரியுதா? பார்த்து பொறுமையா. 2x² -7x -3. இதுதான் இந்த கணக்குடைய ஆன்சரு. புரியுதான்னு பாரு. இது நம்பர்ஸ் வச்சு செஞ்சு கடைசியில் மட்டும் ஆன்சர் எழுத எக்ஸை சேர்த்து எழுதிடணும். இதுதான் ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு அதையும் சேர்த்தே போட்டுறேன், பார்த்துக்கோ. ஏன்னா சில டீச்சர்ஸ் வந்து அப்படியும் செய்வாங்க, அதனால சொல்கிறேன் பார்த்துக்க. நீ வாட்டில் அவசரப்பட்டு செஞ்சிடாத, ஒரே இடத்துல எழுதிடுவான். உனக்கு என்ன பிரியமோ அது செய்யலாம். இப்படித்தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு எது எளிமையாக இருக்கோ அது செஞ்சுக்கோ. அனதர் மெத்தடு 4x⁴ நெக்ஸ்ட்டு 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 ப்ளஸ்ஸு போட்டுக்க. பொறுமையா நிதானமா. டேய் கவனிச்சுக்கோ. ஒரே இதில் போர்டில் முடிக்கிற மாதிரி பாரு. இது வெளியெடுக்கிறோம். விஷ்ணு சர்வேஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க சவுண்டை. ஏன்னா மற்றவங்களும் படிக்கணும். திருப்பி அதான் சொல்கிறேன், பாதி பேத்துக்கு புரியாது. எனக்கு தெரியும். இப்போ நான் தனியாக செய்ய சொன்னேன்னா செய்ய மாட்டாங்க. நீ வேகமாக செஞ்சு புரியிற ஆள் வேகமாக சொல்லிடுவ. புரியாத ஆள் ஒரு மாதிரி யோசிச்சு கம்முனே உட்காந்துருவாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவசரப்படாத, சொல்கிறத கவனிக்கிட்டவங்க. அதனால் நீ வாயை விடாதீங்க. ரைட்டு. டேய் இதில் வெளியில் எடுக்கையில் 4லேருந்து எடுக்கையில் 2 வெளியே வரும். x⁴ வெளியே எடுத்தா x². இதைத்தான் அங்கேயே எழுதணும், 2x². இந்த இதை அப்படியே கீழே எழுது, 4x⁴. இது ப்ளஸ்னால என்னது மைனஸ். ரெண்டே அடிச்சிருவான். அடுத்து என்ன சரண் செய்யணும்? சரண் சொல்கிறான். நெக்ஸ்ட் என்னடா செய்ய ஸ்டெப்பு? அதுதான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். கத்தாத. எனக்கு அனுபவம் ரொம்ப அதிகம். நான் தான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு தெரியும். சாண்டி எடுத்து என்ன செய்யடா? சரி, 2x 2 மல்டி 2x² 2 மல்டியில் பண்ண என்ன வரும்? இதை 2 மல்டியில் பண்ணணும். 4x². சரி, அதுவே டவுட்டில் சொல்கிறேன், 4x⁴ வருமோ அப்படின்ட்டு. முன்னாடி நம்பரை தான் மல்டியில் பண்ணணும் 2 4x². சரி, அடுத்து என்ன செய்ய? எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன். எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்க. ஒரு சில பேர் கம்முன்னு இருப்பாங்க, சொன்னால் தெரியாது. வாயை திறந்து சொன்னால் தான் முடியும். அதனால தான் பெசாம இரு விஷ்ணு சர்வேஸ்ன்னு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க, மற்றவன் கம்முன்னு இருப்பான். அடுத்த 2 நம்பர் இறக்கணும். -28x³ +37x². ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எடுத்து -28x³ டிவைடட் பை இந்த நம்பர் எழுதணும் 4x². இது ரெண்டையும் அடிச்சுட்டா ஒரு எக்ஸ் மிச்சம். இருக்கு. ஒரு எக்ஸ் மிச்சம் இருக்கு. 7×28 -7x -7x. இப்போ மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 7 7s are 49. x into x x². இது ப்ளஸ் 49x². இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7×28 x into x² x³ புரியுதான்னு பாரு. ஒன்று பொறுமையாக பெருக்கு. நம்பரை சைனை பெருக்கு, அடுத்து நம்பரை பெருக்கு, அடுத்து எக்ஸ்ட்ராமை பெருக்கு. பொறுமையாக பெருக்கிக்க, பழக சரியாயிரும். இதை எடுத்து அப்படியே எடுத்துட்டோம். -28x³ +49x². சைனை சேஞ்ச் பண்ணு. மைனஸ்னா ப்ளஸ், ப்ளஸ்னா மைனஸு. இது ரெண்டு அடிச்சாச்சு. -12x². சப்ராக்ட் பண்ணா, ஏன்னா 49 தான் பெருசு. அடுத்து +42x 2 இறக்கிறேன்னு +9. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை 2 மறுபடியும் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 2 2s are 4x². 7 2s are 14x. இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிக்கோ. பை அங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு பாரு, இந்த இடத்துல பார்த்துக்க 4x². அடிச்சிடலாம். 3 மைனஸ் முன்னாங்க 12 -3 இங்கேயும் -3 ஹோலா போட்டுட்டு ஆன்சர் எடு. 3 3s are 9 +9 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 42x. இது ரெண்டு மைனஸ் 4 3s are 12x². -12x² +42x +9. சைனை சேஞ்ச் பண்ணிக்க. மைனஸ் மைனஸ் அடிச்சுட்டு 0. ஆன்சர் எழுதையில பார்த்து எழுதிக்க. கொஸ்டினை எழுதி ஆன்சர் எழுதிக்க. √(2)
4x பவர் 4 நெக்ஸ்ட் என்ன மைனஸா ப்ளஸ்ஸா மைனஸ் 28x கியூபு ப்ளஸ் 37x ஸ்கொயர் ப்ளஸ் 42x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு டிட்டர்ம் இது அதென்ன மாடுலஸ் மேலே என்ன இருந்துச்சு 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ்ஸா மைனஸா மைனஸ் 3 புரியுதான்னு பாரு. இதுதான் அந்த மெத்தடு. செகண்ட் மெத்தடு எக்ஸோட சேர்த்து செய்கிறது. உனக்கு எது எளிமையாக இருக்கும், ஏன்னா சில பேருக்கு எக்ஸில் இருக்கையில் மாறியா தெரியும். திருப்பியும் சொல்கிறேன், கம்பல்சன் கிடையாது. சில டீச்சர் வந்து இப்படி தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்கவுங்க விருப்பம் அது, அதை குறை சொல்லக்கூடாது. அதனால் ஒவ்வொரு டீச்சரை பொறுத்து மாறும். அந்த மாதிரி செஞ்சால் ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி செஞ்சால் ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை சில பேர் இந்த மாதிரி செஞ்சால் மார்க் போட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செஞ்சால் மார்க், இது மாதிரி கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் வச்சு செஞ்சால் தான் மார்க் போடுவாங்க, வெறும் நம்பர் எழுதுனா மார்க் போட மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எப்படி வேணாலும் செய்யலான்றது என்னுடைய கருத்து. மார்க் போடத்தான் செய்வாங்க. உன்னுடைய விருப்பம், எப்படி வேணாலும் செஞ்சுக்க. ஸ்கூலில் டீச்சர்ஸ் மார்க் போட மாட்டேன்னு சொன்னாலும் இப்படி மாற்றி செஞ்சுக்க பழகிக்க. அதனால தான் ரெண்டையுமே சொல்லி கொடுத்தேன். இல்லைன்னா ஒன்றை மட்டும் முடிச்சிருப்பேன். அதுதான் ஈஸியானது. நம்பர்ஸை மட்டும் எடுத்து செஞ்சு கடைசியில் ஆன்சர் எடுத்து எழுதுறது ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்துக்க, உன்னுடைய விருப்பம். சரியா?